ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்க. நான் உங்கள் ஜோதி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் எக்கனாமியில் தமிழ் மீடியத்துலேருந்து ஒரு 50 கொஷின் தான். கடகடன் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் என்று இலக்கணம் வகுத்தவர் யார்? ஸோ இந்த மாதிரி சொன்னது யாரு? ஆப்ஷன் பி, ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் எழுதிய புகழ்பெற்ற நூலான நாடுகளின் செல்வம், வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1776. பொருளியலை ஒரு முறையான அறிவியலாக முதலில் மாற்றியவர் யார்? ஃபர்ஸ்ட் இதை ஒரு சயின்டிபிக் வியூல பார்த்தது யாரு? ஆடம் ஸ்மித். பொருளியலில் செல்வம் என்பது எதை குறிக்குது? விருப்பங்களை நிறைவேற செய்யும் ஒரு பொருள். ஸோ அப்போ ஆப்ஷன் பி. காற்று மற்றும் சூரிய ஒளி ஆகியவை ஏன் செல்வமாக கருதப்படாது? ஏன்னா அது நிறைய இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கூட தட்டுப்பாடே இல்லாம கிடைக்கும். பொருளியல் என்பது மனிதனின் அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகளை பற்றி படிப்பதாகும் என்று கூறியவர். ஸோ இந்த மாதிரி யார் சொன்னா அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆல்பர்ட் மார்ஷ். ஸோ ஆல்பர்ட் மார்ஷல்ஸ் பொருளியல் கோட்பாடுகள், பிரின்சிபல் எக்கனாமிக்ஸ் என்ற நூலை எழுதிய ஆண்டு எந்த வருஷம் எழுதினாரு? 1890. ஓகே. ஆல்பர்ட் மார்ஷல் இலக்கணம் என்பது எதை காட்டிலும் மனிதனுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது? எதை விட முக்கியம்? இலக்கணம் செல்வத்தை விட முக்கியம். பொருளியலில் முக்கிய பிரிவுகளாக கருதப்படுபவை எத்தனை? மொத்தம் எத்தனை பிரிவு முக்கியமா சொல்றாங்க? 4 பிரிவு. ஸோ அந்த 4 பிரிவு என்னன்னா நுகர்வு, உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு. ஓகேவா? நவீன காலத்தில் பொருளியலில் 5வது பிரிவாக சேர்க்கப்பட்டது எது? ஸோ இப்போதைக்கு எதை 5ஆவதா சேர்த்தாங்க அப்படின்னா பொது நீதி. ஸோ அப்போ என்னென்ன இருக்கு? நுகர்வு, உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு, பொது நீதி. மொத்தம் 5 இப்போ. ஆனால் ஃபர்ஸ்ட் 4ஆ தான் இருந்துச்சு. விருப்பங்களை நிறைவு செய்யும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது கன்சம்ஷன். நம்ம போய் கடையிலலாம் வாங்குறோம்ல, அப்போ கன்சம் பண்றோம். அப்போ நுகர்வு. பயன்பாடு, யூட்டிலிட்டி என்பது என்ன? யூட்டிலிட்டி என்னன்னா விருப்பத்தை நிறைவு செய்யறது. ஸோ மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் ஆற்றல். உற்பத்தியின் 4 காரணங்கள் யாவை? இப்பதான் பார்த்தோம். நுகர்வு, உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு. பொருள்களை பொருள்களுக்காக மாற்றிக்கொள்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பண்டமாற்று முறை. உற்பத்தி காரணிகளுக்கான வெகுமதியை ஆராயும் பொருளின் பிரிவு. ஸோ அதை எப்படி சொல்லுவாங்க? பகிர்வு. பொது நீதி, பப்ளிக் ஃபினான்ஸ், எதனை பற்றி படிக்கிறது? ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ்னா என்ன வரும்? அரசோட வரவு செலவு தான் பப்ளிக் ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அரசின் வரவு மற்றும் செலவு. செல்வத்தின் பண்புகளின் தவறானது எது? ஸோ செல்வத்தோட பண்புகள்ல எது தவறான விஷயம் அப்படின்னா ஆப்ஷன் டி, எங்கும் தாராளமாக கிடைக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் கிடைச்சா அதை நம்ம ஒருத்தியாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அது தப்பு. நிறுவனத்தின் நற்பெயர், குட்வில், எவ்வகை செல்வத்தை சார்ந்தது? ஸோ ஒரு குட்வில் என்ன மாதிரி செல்வம்? வெளி சார்ந்த செல்வம். ஆப்ஷன் பி. கடல் எவ்வகை செல்வத்திற்கு உதாரணம்? ஸோ கடல் பண்பாட்டு செல்வம். நுகர்வோர் பொருட்களை நேரடியாக பயன்படுத்துவது எது? காய்கறி மற்றும் மீன். மதிப்பினை, வேல்யூ பணத்தால் குறிப்பிடப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? ஸோ ஒரு மதிப்பை நம்ம காசுல சொல்றோம் அப்படின்னா அதோடது விலை. பொருளாதார நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவது எது? யார் இதை ஒழுங்குபடுத்துவா? விலை அமைப்பு தான் இதை ஒழுங்குபடுத்தும். பொருளியலில் அங்காடி, மார்க்கெட் என்பது எதனை குறிக்கிறது? ஸோ மார்க்கெட்னா என்ன? ஒரு பொருளை வாங்குறோம், விற்கிறோம். பண்டங்களை வாங்குவதும் விற்பதும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 24, இடத்தை அடிப்படையாக கொண்டு அங்காடியை எவ்வாறு பிரிக்கலாம்? ஸோ என்ன மாதிரி பிரிக்கலாம்? உள்ளூர், தேசிய மற்றும் பன்னாட்டு அங்காடி. ஸோ ஒரு சமதர் பொருளாதாரத்தில் சோசியலிஸ்ட் எக்கனாமி எவ்வகை திட்டத்தை செயல்படுத்துகிறது? சோசியலிஸ்ட் எக்கானமி என்ன மாதிரி திட்டத்தை செயல்படுத்துதான்? மையப்படுத்திய திட்டம், சென்ட்ரலைஸ்டு பிளான். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி.
இந்தியாவில் 1991 தாராளமயமாக்கலுக்கு பிறகு எந்த திட்டமுறை பின்பற்றப்படுகிறது? என்ன திட்டமுறை நம்ம பின்பற்றுறோம்? இண்டிகேட்டிவ், வழிகாட்டும் திட்டம். சுழல் திட்டம், ரோலிங் பிளான் என்பது ஒரு வருஷத்தை ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வருஷத்தை ஆட் பண்ணிட்டே இருக்கதான் ரோலிங் முறை. ஒவ்வொரு தடவையும் ஒரு புதிய ஆண்டை ஆட் பண்ணணும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய ஆண்டை சேர்த்து இலக்குகளை நிர்ணயிப்பது. இந்திய திட்டக்குழு, நேஷனல் பிளானிங் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? எப்போ நேஷனல் பிளானிங் கமிஷனை கொண்டு வந்தாங்க? 1950. இந்தியாவில் முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 முதல் 1956 முதல் வரை எதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்தது? ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் அளித்தோம்? வேளாண்மைக்கு தான். சரியா? அதுக்கப்புறம் என்ன? இந்திய திட்டமிடலில் அடிப்படை நோக்கம் என்ன? அடிப்படையா என்னது? மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. இந்திய திட்டமிடலில் மஹலோபிஸ் ஸ்ட்ராட்டஜி, மஹலோபிஸ் யுத்தி எப்போது அறிமுகமானது? எந்த வருஷம்? 2வது 5 ஆண்டு திட்டத்தில் அறிமுகமானது. இந்த வளர்ச்சி வீதம், ஹிந்து ரேட் ஆஃப் குரோத் என்று 3.5% வளர்ச்சியை அழைத்தவர் யார்? ராஜ்கிருஷ்ணா. திட்ட விடுமுறை, பிளான் ஹாலிடே காலம் எது? 1966 முதல் 1969 வரை. வறுமை ஒழிப்பு, கரிபி ஹட்டோ என்பது எந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது? 5ஆம் திட்டம். 8ஆம் 5 ஆண்டு திட்டம் 1992 முதல் 97 எதனால் முக்கியத்துவம் பெற்றது? அது எதனால முக்கியத்துவமாச்சு? ஏன்னா அப்பதான் புதிய பொருளாதார கொள்கையில எல்பிஜியை கொண்டு வந்தாங்க. ஒன்பதாம் 5 ஆண்டு திட்டம் 1997 முதல் 2002 முக்கிய நோக்கம் என்ன? சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி மற்றும் சமத்துவம். 10ஆம் 5 ஆண்டு திட்டம் 2002 முதல் 2007 நிர்ணயித்த வளர்ச்சி இலக்கு என்ன? 8%. இந்தியாவின் பொருளாதாரத்துறையில் முதுகெலும்பு, இது வேளாண்மை. 2002 முதல் 2003 ஆண்டில் இந்திய தேசிய வருமானத்தில் வேளாண்மையின் பங்கு சுமார் எத்தனை அளவு? 25%. இந்தியாவின் எத்தனை சதவீத மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக வேளாண்மையை சார்ந்துள்ளனர்? 60%. இது பார்த்தீங்க அப்படின்னா 10 சொன்னீங்கன்னா 10 பேர் எடுத்தீங்கன்னா 6 பேர், 10ல் 6 பேர். ஓகேவா? பயன்பாட்டின் 3 வகைகள். ஒரு பயன்பாடு இருக்குன்னா அதோட 3 வகைகள் என்ன? வடிவமைப்பு பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு. காய்கறி மற்றும் மீன்கள் எவ்வகை நுகர்வோர் பொருட்களுக்கு உதாரணம்? அழியும் பொருட்கள், வாங்கி கொஞ்ச நாள் வச்சா வேஸ்ட் ஆகிடும்ல. மின்சாரம் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் போது அது எவ்வகை பொருளாக மாறுகிறது? மூலதன பொருளா? ஏன்னா கரண்ட் இல்லைன்னா அது ஒர்க்கே ஆகாது. உற்பத்தியாளரின் பொருள் மூலதனம். ஆப்ஷன் பி. மதிப்பினை, வேல்யூ, ஆல்பர்ட் மார்ஷல் எவ்வாறு வரையறுக்கிறார்? வேல்யூ அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா ஆப்ஷன் பி. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மற்றும் நேரத்தில் இரு பொருட்களில் இடையே உள்ள தொடர்பு. ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்தில் பொருளாதார நடவடிக்கையை ஒழுங்குபடுத்துவது எது? பிரைஸ் சிஸ்டம், விலை அமைப்பு தான். 1921 முதல் 2001 வரையிலான காலத்தில் வேளாண்மையை சார்ந்திருக்கும் உழைப்பாளர்களின் எண்ணிக்கை எப்படி மாறுச்சு? அது 2 மடங்குக்கு மேல் அதிகரித்தது. முனைவர் திட்டங்கள், பெர்ஸ்பெக்டிவ் பிளான்ஸ் என்பவை எவ்வகை கால அளவை கொண்டது? பெர்ஸ்பெக்டிவ் 20 25 ஆண்டுகள். 10ஆம் திட்டத்தின் முக்கிய இலக்குகளில் தவறானது. கொடுத்துருக்கிறதுல எது தப்பான விஷயம்? ஆப்ஷன் டி. அடுத்து 19
1 முதல் 1946 வரையிலான ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியின் சதவீதம் என்ன? 1.2%. வாணிபப் பொருட்கள் எங்கு வாங்கப்படுகிறதோ விற்கப்படுகிறதோ அந்த பரப்பை அங்காடி என்கிறோம் என்று கூறியவர். இது சொன்னது யாரு? ஆப்ஷன் பி, பென்ஹாம். ஸோ அவ்வளோதான் guys, இந்தியன் எக்கனாமியில் தமிழ் மீடியத்தில் இருந்த ஒரு சின்ன 50 கொஸ்டின். ஸோ இது வந்து நீங்கள் படித்ததை ஒரு லைட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். எங்கே படித்தாலும் சரி இங்கே நம்ம சேனலில் இருந்து ரிவைஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகேவா? பாய்.